அது சிபிஎஃப்சிக்கு எதிராக பிஜேபி அரசு, மோடி அரசு தொடர்ந்து சிபிஐ, அமலாக்கத்துறை, இடி, ஐடி போன்றவை பயன்படுத்தி வந்தார்கள். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது புதிதாக சென்சார் போர்டையும் பயன்படுத்தி வருகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. யாராக இருந்தாலும் அந்த வகையில் தான் எங்களுடைய தலைவர்கள் அந்த பதிவை செய்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சரும் அதை கண்டித்து பதிவு செய்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும். இதில் அரசியல் எதுவும் இல்லை. அரசியல் ரீதியாக யாரும் செய்யவில்லை. இது பாஜக அரசை கண்டித்து இட்டிருக்கின்ற பதிவு. ஜனநாயகம் அதே போல பராசக்தி. ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போடும்போது ஜனநாயகனை மட்டுமே ஜனநாயகனை மட்டுமே வச்சுதானே. இல்ல ரெண்டு விஷயம் தான். பராசக்திக்கு ஏற்கனவே யூ சான்றிதழ் வழங்கியாச்சு. யூஏ ஜனநாயகத்துக்கு கொடுக்கல. ஒரு சிங்கிள் நீதிபதி ஜட்ஜ் தனிநபர் அமர்வில் கொடுக்க வேண்டும் என்று ஒப்புதல் அளித்திருக்கிறார், தீர்ப்பளித்திருக்கிறார். 1 மணி நேரத்தில் சிபிஎஃப்சி மேல்முறையீடு செய்கிறது. அதுவும் பிரச்சனை இல்லை, அவருடைய துறை. துஷார் மேத்தா அவர்கள் உடனே அதற்கு ஆஜராகி அதுக்கு தடை விதிக்கிறார். 21 அதை பத்தி தான் பேசுறோம். இங்க ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு. ஆகையால் இதில் அரசியலே கிடையாது. எங்கெங்கெல்லாம் குரல் வலை நசுக்கப்படுகிறதோ அங்க காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும்.